ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு கொரியன் டிராமா தாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும், செகண்ட் பார்ட்டும் நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இது பார்ட் 3. ஹீரோ இருக்கார்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு லாஸ்ட் எபிசோட நம்ம பார்க்கும்போது ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. கைய பிடிச்சு வர கூட்டிட்டு வருவாரு. வரும்போது பாத்தீங்கன்னா அங்க கீழ ஒரு கோட் கிடக்கும் அதை எடுத்துப்பாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஒரு கோட் எல்லாம் கழட்டி போட்டு வேகமா ஓடி வந்திருக்காரு. சரிங்களா? கூட்டிட்டு வந்துட்டு பார்க்கும்போது ஹீரோயின் பாப்பாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்காக பதறி போய் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. என்ன கூட்டிட்டு வந்து பஸ்ல ஏறுவாரு. ஏறினதுக்கு அப்புறமா தான் ரெண்டு பேரும் அம்மா அப்பாடியா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது நம்ம போனை காணுமேன்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்க தேடவே ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்களோட போன் எடுத்து கொடுப்பாரு. அந்த பஸ் ஸ்டாப்ல அங்க கீழ கிடந்ததுல அதை எடுத்து கொடுப்பாரு. இவங்க கிட்ட எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பஸ் ஸ்டாப்ல தான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கால் வந்து ஹீரோ பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. உங்களோட போன் இல்லையே, அதோட என்ன இவ்வளவு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா உனக்கு நான் வந்து உனக்கு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் உன்னை கூட்டிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் தான் நான் வந்து வெயிட் பண்ணி கால் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டு வந்தார்ல, அங்க இருந்து இன்னும் கையை விடவே இல்லை. பஸ்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது கை அப்படியே பிடிச்சி இருக்கமா பிடிச்சே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுல வருவாங்க. லிஃப்ட்ல ஏறும்போது கையை பிடிச்சே தான் இருக்கும். ரூம்குள்ளேயும் வந்துருவாங்க. அப்பவும் கையை பிடிச்சிட்டே இருக்கும். உடனே ஹீரோ சொல்வார் எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு, நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினும் கூடவே வருவாங்க. நீ எங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நீங்க தான் என் கையை பிடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்க வேணாம், நான் ஏதோ ஒரு பதட்டத்துல பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்களை ஃப்ரீயாவே விடுவாரு. அப்புறம் தான் ஹீரோ வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ரெண்டு பேரும் பேசும்போது தான் ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த பிரவுன் முடி இருக்காருல்ல இவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட மிஸ்யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோ சொல்றாரு. ஆமா எங்க ஆஃபீஸ்ல கண்டுபிடிச்சது இவன் மேல தான் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு இவ்வளவு நாளா தெரிஞ்சிருந்தா எங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்பவே உஷாராயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா ஆமா அவன் வந்து அதுவும் மெயினா அவன் யூஸ் பண்ணது ஸ்பேனர் தான். கரெக்ட்டா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். ஆமா கடைசி அவன் ஸ்பேனர் தான் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேளை தப்பிச்சோம் பொழச்சோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க. வரனா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உன்கிட்ட சொன்னேன். அதை நான் சுகா சொல்லும்போது நீ என்ன நினைச்சிட்ட அப்படின்னா உன் வேலைக்கு நான் வந்து ஏதாவது இந்த மாதிரி பிடிக்காம செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சுப்ப. அதனால தான் நான் சொல்லி பார்த்தேன் நீ கேட்கல. சரி நம்ம இவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ்வளவு தூரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. என்ன சொல்வாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவன்கிட்ட நான் பயங்கரமா உஷாரா இருந்திருப்பேன். ஏன்னா நான் நடிப்புல பின்னிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. உடனே யாரு நீ என்ன நினைக்கிறன்றது உன் மூஞ்சிலேயே தெரியும். உன்னை பார்த்தா அவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ இந்த மாதிரிலாம் உஷாரா இருக்க அப்படி இப்படின்னு உன்னை ஏமாத்துறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருந்திருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன டவுட் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் அதையும் உங்ககிட்ட சொல்லி கேட்டிருக்கான். அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு தான் எனக்கு யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இப்ப இவங்க சொல்லுவாங்க ஆமா என்கிட்ட கூட சொன்னா உன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபேக் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கூட சொன்னா எனக்கே யோசனையா இருக்கு. ஒருவேளை நான் வந்துட்டு என் போன்ல வந்துட்டு ஹவுஸ் ஓனர்னு உங்களை சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால அவன் கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து சொல்வாரு என் பேரை சேவ் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அப்படிலாம் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் என் நேம போட்டாவது நீ சேவ் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே இவங்க என்ன சொல்வாங்கன்னா நீங்க என்ன உங்க போன்ல என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் போன் எடுத்து பார்க்கறாரு. இவரும் வாடகை குடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி டெனன்ட் அந்த மாதிரிலாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அதோட இவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப சீரியஸாவே இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்களா. இப்ப அவங்களுக்குள்ள அந்த விருப்பமான மேட்ச் ஓடும் பாத்தீங்கன்னா அதை ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க ஓடி வந்தது என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது இல்லாம என்ன சேஃபா கூட்டிட்டு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த ஹீரோ என்ன சொல்றாருன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நான் ஒரு பெரிய கோடே போட்டு வச்சிருக்கேன், அது உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும் எனக்கு தெரியும், ஆனா நம்ம பண்ணிருக்கிறது அந்த மாதிரி தானே, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவரும் சொல்லுவாரு. கல்யாணத்தப்ப உங்க அம்மா வந்து நிறைய விஷயங்களுக்காக கவலைப்பட்டாங்க, அவங்க கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன் உங்க பொண்ணு வந்து நான் பாதுகாப்பா பார்த்துப்பேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா வந்து சந்தோஷமா வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த வார்த்தையை சொல்ல தான் செஞ்சேன். ஆனா இப்போ எனக்கு என்ன யோசனையா இருக்குன்னா இப்போ நம்ம கான்ட்ராக்ட் படி 2 வருஷம் நம்ம கல்யாண அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அது 2 வருஷம் முடிஞ்ச உடனே நான் ஒரு ஆம்பளை என் லைஃப்பை பார்த்துட்டு நான் போயிடுவேன். ஆனா ஒரு பொண்ணோட லைஃப்ல விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷமோ 1 வருஷமோ ஏன் மறுநாளே விவாகரத்து ஆனா கூட இந்த ஊரும் உலகமும் எல்லாமே அந்த பொண்ணை தப்பா தான் பேசுவாங்க, உன்னை நினைச்சதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அதனால தான் நான் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்பவே யாரோ மாதிரி தான் வெளியே நடந்துக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த அளவுக்கு இல்லன்ற மாதிரி எல்லாருக்கும் புரிய வச்சுட்டோம் அப்படின்னா வந்து யாரும் பெருசா தப்பா நினைக்க மாட்டாங்க, அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நான் நடக்கிறேன் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. இந்த ஹீரோயின் இப்போ என்ன சொல்வாங்கன்னா இதெல்லாம் இவ்வளவு சொல்றீங்களே இதெல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தோணுச்சா இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தோணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம் தோணுச்சு, அதுவும் உங்க அம்மா வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்கல அப்பதான் எனக்கு இதெல்லாம் தோண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ ஹீரோ என்ன பண்றாங்க ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களோட ரூமுக்கு போன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்வாங்கன்னா நான் படிச்சதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல வேலை வந்து கிடைச்சது, அதாவது எங்க ஊர்லயே எனக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சது, ஆனா நான் வந்துட்டு இந்த மாதிரி ரைட்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கே நான் வந்தோன்னு பாத்தீங்கன்னா வெறும் எனக்கு 800க்கு தான் சேலரிக்கு எனக்கு வேலை கிடைச்சது. இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்ச உடனே என்ன நீ உனக்கு ஊர்ல வந்துட்டு நல்ல சம்பளத்துல வேலை இருக்கும்போது வெறும் 800 ரூபாய்க்கு வேலை பார்க்க போறியான்னு கேட்டாரு. ஆனா அதிக சம்பளத்தை விட மனசுக்கு பிடிச்ச வேலை தான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேலையை வந்து சூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நான் அதிகமா கிடைக்குது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் இதெல்லாம் நல்லா சம்பாரிச்சா ஃபியூச்சர்ல செட்டில் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ என்ன வாழ்க்கை வாழ்றோம் இது நம்ம மனசு சந்தோஷப்படுத்துதா சந்தோஷத்தை கொடுக்குதா நிம்மதியா இருக்குமா அதுதான் முக்கியன்றதுனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். அதே தான் நான் உங்ககிட்டயே சொல்றேன். இதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணல. அப்படிலாம் யோசிச்சோம்னா இந்த 2 வருஷத்தை நிம்மதியா இருக்க முடியாது. இந்த 2 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த 2 வருஷத்துல நீங்க எனக்கு ஹஸ்பண்ட் தான், எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூனையும் எனக்கு சொந்தம் உண்டு, அதாவது என் பூனைன்னு சொல்றீங்கல்ல அந்த பூனை எனக்கும் சொந்தம் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க, நம்மளுக்குள்ள எந்த கோடும் வேண்டியது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதெல்லாம் பொறுமையா அப்ப ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா சரி ஓகே நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைக்கிறேன், முதல் நீ போன்ல வந்துட்டு
ஹவுஸ் ஓனர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கல அதை மாற்று, அதாவது என் பேர் கூட போட வேணாம், ஹஸ்பண்ட்னே நீ போடு, நீ இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்னு சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண தோணும், நம்ம 2 பேரும் புடிச்ச முன்னாடி இல்லை அப்படின்றதுக்காக வேற ஏதாவது அவங்க பயன்படுத்த தோணும். அதனால நீ என்ன ஹஸ்பண்ட்னே போட்டுக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடும் உனக்கு சொந்தமானது தான், நம்ம 2 பேரும் இனிமேல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசவும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்கமா வர ஆரம்பிச்சிருது. ஒரே வீட்டில் இருந்துட்டு தனித்தனியாக ரூமில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, ஹீரோயின் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, எப்பவுமே வந்துட்டு ஃபோட்டோ ஏதாச்சும் எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறது அவங்களோட வழக்கமாக இருக்கும். அப்படி தான் வந்துட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ அந்த மாதிரி கூகுள்லேருந்து எடுத்துட்டு இப்போ அங்கே ஹீரோ அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால அந்த மாதிரி இருக்கும். அவனும் அதே ஃபோட்டோவை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது சோஷியல் மீடியா இருக்கும்ல அதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பான். ஸோ கண்டிப்பாக இங்கே தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா லாஸ்ட் அந்த ஃபோட்டோ தான் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஆனால் நடந்து வந்தீங்களா அப்படின்னா ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும்போது, ஆமாம் காரில் தான் வந்தேன், வர வழியில் பார்த்தோம்னா அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு வேற எங்கேயாவது ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர் வந்துட்டு இந்த பக்கம் போனால் ஷார்ட் கட்டுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு நான் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா, இல்லை பரவாயில்ல நான் போறேன்னு சொல்லி ஹீரோ சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா வேகமாக அங்கேருந்து ஓடி வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சரைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதில் தான் அவர் கோட்டெல்லாம் கரட்டி தூக்கி போட்டு வேகமாக வந்து நின்றுப்பாரு. கரெக்டாக அந்த பையன் வந்து கையில் ஸ்பேனர் வச்சு நிற்கும். இவர் ரொம்பவே பயந்துருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஓனர்னு பண்ணியிருக்காங்க, அதை வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப வெக்கமாக வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்கப்படுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நைட் தூக்கமே வர மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை பார்க்கும்போது ஹஸ்பண்ட் சேவ் பண்ணியிருக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப ஆசையா. இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாதனமா அவருக்கு வேற கால் பண்ணிடுறாங்க. இவங்க கால் பண்ண உடனே இன்னும் வீட்டில் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. அவங்களும் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. அதோட பார்த்தீங்கன்னா பூனை அங்கே இருக்கு. அதை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து பூனை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எனக்கும் தெரியல, நானும் வீட்டில் தான் இருக்கேன், ஒருவேளை டாக்ஸி பிடிச்சி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அது எப்படி டாக்ஸி பிடிச்சி வரும், அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இது ஜோக்கு, இதுக்கு நீ சிரிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேற சொல்லுவார். இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நடக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல. என்ன சொல்றீங்க, சிரிப்பு வருது இல்லை சிரிச்சு தான் ஆகணும். நிறைய பேர் ஆனால் இந்த மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க போடுற ஜோக்குக்குலாம் என்ன செய்யுது. அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அவங்க சிரிப்பாங்க. அதோட சரி சிரிக்கணுமா, சரி சிரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சிரிச்சு வேற வைப்பாங்க. அதோட இப்போ 2 பேருமே நியூஸை பார்ப்பாங்க. நியூஸில் வந்து முக்கியமான விஷயம் ஓடிட்டு இருக்கும். என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால பெண்கள் கிட்ட அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். ஹீரோவும் ஹீரோயின் வந்து என்ன பேசிப்பாங்கன்னா, நீ இன்னும் அந்த இடத்துக்கு தான் போகணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை இப்போதான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, கால் பண்ணி என்னடி இவ்வளோ பெரிய நியூஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எதுவும் ஆகலை அப்படி இப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து என்ன காப்பாத்திட்டாரு அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பும் சந்தோஷமா வேற கலந்துட்டு இருக்கும். இங்க வந்து அவர் வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா அந்த கியூப் இருக்குல்ல, அந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 52 செகண்ட்ஸ்ல வந்து சீக்கிரமா சேர்த்துருவாரு சொல்லி கேட்பாங்க. என்னாச்சு நேற்று நைட் எதுவும் இந்த பிரச்சனை அவ்வளோ போச்சு, நீ அந்த பையன் எதுவும் அடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, அந்த மாதிரிலாம் நான் ஒன்றுமே செய்யல, அவனோட வண்டி மேலே மட்டும் தான் நான் கையை வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னடா இப்படி ஒரு வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஹீரோ ரொம்ப இன்னும் பேசிட்டு தான் இருக்கார். 17 லட்சம் வண்டியா பாட்டு தொட்ட உடனே கொண்டு போய் உழுது, இதெல்லாம் இவ்வளோ பெரிய ரேட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசிட்டு இருப்பாரு. அதோட என்னடா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தயங்கி ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. காலையில் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் சொன்னேன் நியூஸ் பாத்தியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பாங்க. பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பதான் சொல்லுவாங்க, அவ என்னத்தை பார்த்தா இங்க பாரு போட்டோ, இதுதான் எங்க அங்கிள் அனுப்பியிருக்காரு, இவன் தான் ஒரிஜினல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேற ஒரு ஆளை காட்டுங்கன்னு பார்த்தா ஆமா இவன் தான் ஒரிஜினல் குற்றவாளி அப்படின்னு என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ரொம்ப பதறுவாரு. சொல்ல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அவன் போட்டோ நேத்து இப்படி இப்படின்னு குழம்பிட்டே இருப்பாரு. அன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த கிரிமினல் வந்து என்ன வேலை பார்த்திருப்பான்னா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து அவரோட சொந்த போட்டோவை யூஸ் பண்ணாம சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்காங்களா அவங்களோட போட்டோவை எடுத்து வச்சு, அதாவது நார்மல் பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க நல்லா கொஞ்சம் டெவலப் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களோட போட்டோஸை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்திருக்கான். இந்த பையன் வந்து சோஷியல் மீடியா நல்லா டெவலப் இருக்கிறதுனால அவனோட போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான ஆளை வந்து இது பண்ணிட்டோம், நேற்று நீ அடிச்சு இது மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தே அவன் கூட இந்த அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது ஐயோ இதடா புது கதை மாதிரி ஹீரோ யோசிப்பாரு. என்ன தோணுதுன்னா அப்ப அவன் தப்பானவன் கிடையாது அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால ஒரு மனசு வந்து ஏத்துக்கவே மாட்டேங்குது. நம்ம கிட்ட அன்னைக்கு ரூடா பேசினா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணானே, நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படி கிடையவே கிடையாது, அவன் ரொம்ப தங்கமான பையன், அவனை போய் இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேட்பாங்க. இப்ப காட்டுறாங்க ஹீரோயின் வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த பிரவுன் முடிக்கு வந்து சாப்பிட்டு இருக்கு. உடனே இவங்க பார்த்து பதட்டப்படுறாங்க. அடே நீ என்னடா வெளியே சுத்திட்டு இருக்க, உன்னை நேத்து வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே, அங்க இருந்து தப்பிச்சு எதுவும் வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓனர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நேத்து சும்மா நின்ற வண்டியை உங்க வீட்டுக்காரமோ குடிச்சு தள்ளி விட்டுருக்காரா அப்படி இப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்போ இவருக்கு ஒண்ணுமே புரியாது. காதலியே போய் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்ககிட்ட நான் காதல ரகசியம் சொல்றேன் இவனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் எல்லா ரகசியமும் சொல்றாங்க. இவன் போலீஸ்ல தப்பிச்சு வந்திருக்கான், இவனை போலீஸ் அப்படி இப்படின்னு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு புரியாது, நானே போலீஸ்க்கு டைரக்டா கால் பண்றேன், இவங்க கால் வேற பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இந்த பிரவுன் முடி என்ன சொல்வாருன்னா, விடுங்கப்பா அவ என்ன செய்யணுமோ செய்யட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் கிடையாம இந்த பிரவுன் முடி என்ன பண்ணிடுவாருன்னா, அப்பா விடுங்கப்பா அவ செய்யறதை செய்யட்டும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை போடுவான். எது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோயினுக்கு இவங்க அப்பா மகன் போல இருக்கு அப்படின்றது இப்பதான் அவங்களுக்கே தெரிய வரும். பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அப்பா ரொம்ப கோவமா சொல்லுவாரு, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் இங்க எங்க இருந்தாலும் இங்க வந்தா அவன் இல்ல, உங்க 2 பேரும் இப்ப என்ன பண்ணுவனே தெரியாது, உங்க 2 பேர் மேலேயும் கேஸ் கொடுத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாரு. உங்க வீட்டுக்காரருக்கு கால் பண்ணிடுறாங்க. அவரும் இப்ப வந்து உட்கார்ந்திருக்காரு. இப்பதான் ஏற்கனவே அவருக்கும் தெரிஞ்சிருச்சு இவனுக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப அவங்க அப்பா அதாவது ரொம்ப கோவமா பேசுவாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும், ஒரு சின்ன பையன் அவனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின வண்டியை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை அதை நீங்க பேசி சரி பண்ணிருக்கணும், எப்படி என் பையன் கிட்ட என்னோட பையனோட வண்டியை நீங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பாரு. இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபோன் வருதுன்னு எந்திரிச்சு அங்க வெளியே போவாரு. அப்ப இந்த பிரவுன் முடி அவங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஆளு, அதனால தான் உங்க 2 பேர்கிட்டயும் விளையாடி பார்த்தேன், அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் வந்து ஃபேக்கா வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே
தெரியும். ஆனா நான் அதை எங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். இப்ப நான் அதை மட்டும் சொன்னேன் அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஆடுவாரு. அதுக்காக தான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பாரு அது எப்படிடா உனக்கு தெரிஞ்சது? நாங்க ஃபேக்கா மேரேஜ் பண்ணிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுல தான் எங்களுக்கு உன் மேல சந்தேகமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், இப்ப அவர் என்ன சொல்வார்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு உங்க 2 பேர்ல டவுட் வந்தது காரணம் என்னமே, நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்து பஸ்ல ஏறிப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே கார் வந்து வர லேட் ஆகும். அது இல்லாம செலவும் அதிகமாகும். காசை மிச்சப்படுத்தலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ்ல ஏறிப்பாங்கல்ல. அந்த பஸ்ல யாராவது கல்யாணத்துக்கு போறவங்க பஸ்ல போனதே கிடையாதுல்ல. நீங்க 2 பேரும் கல்யாண ட்ரெஸ்ஸோட பஸ்ல ஏறி போனீங்க. அதுலயே உங்க 2 பேர் மேல எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வந்துருச்சு. மத்தபடி மத்தவங்க பேசுறதெல்லாம் நான் என்னைக்கும் ஒட்டு கேட்க மாட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் பேசும்போது கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தீங்க. இதுல இவ்வளவு மிச்சம் பண்ணலாம், மொய் இவ்வளோ வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் என் கவனம் உங்க பக்கம் வந்துச்சு. வந்துட்டு இந்த வெட்டிங்காக ட்ரெஸ் எடுத்துருக்கோம். இதை வந்து நான் என் அக்கௌண்ட்ல இருக்கட்டும் நான் பே பண்ணிடுறேன். ரெண்டுக்கு வந்து நீ எனக்கு இவ்வளோ பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்க மேல கவனமே வந்தது. நீங்க என்னென்ன பேசுறீங்க அப்படின்றத நான் கேட்க வேண்டியதா போயிடுச்சு. அங்க ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல நான் வர மாதிரி இருந்தது. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருந்து ஒரு திங்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தலையை வந்து கட்டியிருப்பாங்க. அதாவது அந்த வெட்டிங் ட்ரெஸ்க்காக தலையை வந்து பேண்ட் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்பதான் பார்த்தா அவ வந்து தலையை கட்டியிருக்கும் போது அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது ரொம்ப அழகா இருந்தா. அதனால தான் அவளுக்கு அந்த 2 விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல அதுக்கான காரணத்தை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து போகும்போது பார்த்தேன் அப்ப கால்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ட்ரெஸ் ஏதோ சரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க இருந்து வேக வேகமா வெளியே வந்திருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு ஏதோ ட்ரெஸ் மாத்தது போல நம்ம இருக்க கூடாதுன்ற மாதிரி வந்திருப்பாரு. அதை வச்சு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு யாராவது வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் கிஸ் பண்றது அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதுல இருந்தே தெரியலையா நீங்க 2 பேரும் வந்து ஃபேக்கா தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உங்க கல்யாணத்துல தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லுவேன். ஏன்னா இவர் அங்கேயும் வந்திருப்பாரு. அப்படியே இவங்க மேல ஒரு டவுட் பட்டு இவங்க கல்யாணம் இதுக்கே வந்து தான் இது எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிருப்பாரு. அப்ப என்னோட கையெழுத்து எப்படி ஆட்டோகிராஃப் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா கடைக்கு வந்திருக்கும் போது இவர் கண்டுபிடிச்சிருப்பார்ல உன் கல்யாணத்துல வந்து நீ கையெழுத்து போட்டியா அப்ப பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. நான் போகட்டும் அந்த ஸ்பேனர் எதுக்காக அன்னைக்கு இவகிட்ட கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அப்ப அந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பண்றது அதை ஓப்பன் பண்றதுக்கு என்கிட்ட அப்ப ஓப்பனர் இல்ல. அதனால தான் நான் ஸ்பேனர் எடுத்துட்டு வந்தேன். இதோ இதை வச்சு இப்படி தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இது ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க நான் பார்த்ததே இல்ல. அதாவது சீட்டிங்கான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நீங்க ஃபேக் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றதை விட ஃப்ராட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தை கொப்பளிக்க ஆரம்பிச்சிருவாரு. வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க. இவன் திட்டிட்டு இருக்கா இவ பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லிடுவாருன்னா நாளைக்கு வந்து மோட்டார் சைக்கிளை ரெடி பண்றதுக்காக வந்துட்டு மெக்கானிக் ஷெட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான பில் வந்து உனக்கு வரும் மரியாதையா பே பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் அவர் கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ ப்ளீஸ் ப்ளீஸ் இதுக்கு அண்ணா தம்பி அப்படின்ற மாதிரி கெஞ்சுவாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு கோவமா போயிடுவாரு. அதாவது பார்ட் 3 வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் 4ல என்ன ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா உங்களுக்காகவே அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ